பலா மரங்களும் செவ்வாழை மரங்களும் பச்சை பசேல் என்று தெரிகிற மாற்றல் வானை தொடுகிற மாதா கோயில் கோபுரம், எளிமையான மக்கள், நேர்கொண்ட வீதிகள், சின்ன கடை வீதிகள், எல்லா சகல வசதிகளும் இருக்கிற ஒரு சிறிய கிராம டவுன் என்று சொல்லலாம். வன்னியர்கள் என்று சொல்லப்படுகிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மதமாறி கிறித்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மார்டலியில். அந்த மார்டலியில் பிறந்தவர் தான் ஸ்டெல்லா மேரி. ஸ்டெல்லா மேரி அவர்கள் வீரப்பனாருடைய படையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த துப்பாக்கி சுடுதலில் நேர்த்தியாக பயிற்சி பெற்றவராக வீரப்பனார் படையில் பணியாற்றியவர். ஸ்டெல்லா மேரிக்கும் சுண்டா என்கிற வெள்ளையனுக்கும் அடிக்கடி மனைவி கணவன் என்கிற அந்த சண்டை தகராறுகள் இருந்தாலும் கூட அதுவும் ஒரு நகைச்சுவையாக இருந்தது என்று சொல்வார். சுண்டா என்கிற வெள்ளையனை அதிரடிப்படை கைது செய்து அழைத்து கொண்டு போய் சுட்டு கொன்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் வீசி எறிந்தது. ஸ்டெல்லா மேரி தன் கணவனை இழந்து விட்டாள் என்கிற செய்தி கிடைத்து கதறுகிறாள் ஸ்டெல்லா மேரி. கிட்டத்தட்ட ஒரு 3½ ஆண்டு காலம் வீரப்பனாருடைய படையில் இணைந்து களப்பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, வீரப்பனாருக்கு பக்கபலமாக சேத்துக்குழியார் எந்த அளவுக்கு துணையாக நின்று இந்த ஆயுதத்தை கையாளுவதில் நேர்த்தியானவராக இருந்தாரோ அதை போல ஸ்டெல்லா மேரியும் ஒரு அழகிய அந்த துப்பாக்கி சுடுதலில் மேம்பட்டவராகவே வீரப்பனாருடன் பயன்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டெல்லா மேரி அவர்கள் கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்த ஒருவருடைய காதல் வலையில் வீழ்ந்து மாதேஸ்வரன் மலைக்கு மேற்கு புறம் அடர்ந்த வனப்பகுதியை நிறைந்திருக்கிற பகுதியில் மிகப்பெரிய கிராமமாக இருக்கிற மார்டலி என்கிற ஒரு கிராமம். பலா மரங்களும் செவ்வாழை மரங்களும் பச்சை பசேல் என்று தெரிகிற மார்டலி வானை தொடுகிற மாதா கோயில் கோபுரம், எளிமையான மக்கள், நேர்கொண்ட வீதிகள், சின்ன கடை வீதிகள், எல்லா சகல வசதிகளும் இருக்கிற ஒரு சிறிய கிராம டவுன் என்று சொல்லலாம். எல்லா வசதிகளும் அந்த மார்டலியில் இருக்கிறது. அங்கே கிறித்தவர்கள் தான் நிறைய இருப்பார்கள். குறிப்பாக இந்து மதத்திலிருந்து மதம் மாறியவர்கள், வன்னியர்கள் என்று சொல்லப்படுகிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மதம் மாறி கிறித்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மார்டலியில். அந்த மார்டலியில் பிறந்தவர் தான் ஸ்டெல்லா மேரி. இந்த ஸ்டெல்லா மேரியை சுண்டா என்கிற வெள்ளையன் திருமணம் செய்து கொள்ளுகிறார். ஸ்டெல்லா மேரி அவர்கள் வீரப்பனாருடைய படையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த துப்பாக்கி சுடுதலில் நேர்த்தியாக பயிற்சி பெற்றவராக வீரப்பனார் படையில் பணியாற்றியவர். சுண்டா வெள்ளையனுக்கு துணைக்கு துணையாக இருந்தாலும் கூட வீரப்பனார் படைக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சமையல் பணியை செய்ததும் இந்த ஸ்டெல்லா மேரி தான். குறிப்பாக எம்கே யுத்தப்பா, அதற்கு பிறகு இன்னும் சின்ன சின்ன தாக்குதல்கள் போன்ற தாக்குதலில் வீரப்பனார் படையோடு களத்தில் நின்றவர் ஸ்டெல்லா மேரி அவர்கள். ஸ்டெல்லா மேரிக்கும் சுண்டா என்கிற வெள்ளையனுக்கும் அடிக்கடி மனைவி கணவன் என்கிற அந்த சண்டை தகராறுகள் இருந்தாலும் கூட அதுவும் ஒரு நகைச்சுவையாக இருந்தது என்று சொல்வார்கள். பிறகு சுண்டா என்கிற வெள்ளையனை அதிரடிப்படை கைது செய்து அழைத்து கொண்டு போய் சுட்டு கொன்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் வீசி எறிந்தது. ஸ்டெல்லா மேரி தன் கணவனை இழந்து விட்டாள் என்கிற செய்தி கிடைத்து கதறுகிறாள் ஸ்டெல்லா மேரி. பிறகு ஒரு காலகட்டத்தில் ஸ்டெல்லா மேரி தலைமறைவாகவே ஆகிவிடுகிறார். எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பது யாருக்கும் புரியாத புதிராகவே இருந்தது. வீரப்பனார் 2004 இறந்ததுக்கு பிறகும் கூட 2017 அதே மார்டலியில் வன ஓரமாக ஒரு அழகிய சின்ன மாளிகை, யானை தாக்க வருகிற போது துப்பாக்கி எடுத்து அந்த யானையை குறிபார்த்து சுடுகிறதிலே வல்லவராக இருக்கிறார் என்று பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் பயந்து நடுங்கினார்கள். யார் இவள், இந்த ஸ்டெல்லா மேரி என்று விசாரிக்கிற போது தான் தெரிந்தது 1993களில் காணாமல் போன ஸ்டெல்லா மேரி இன்றைக்கு வயதான நிலையில் தன்னுடைய சொந்த ஊரான மார்டலியில் அவருடைய தகப்பனார் நிலத்திலே ஒரு வீடை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்
என்கிற தகவல். ஆனால் இன்னொரு தகவலும் இருக்கிறது. ஸ்டெல்லா மேரி அவர்கள் கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்த ஒருவனுடைய காதல் வலையில் வீழ்ந்து அவருடன் திருமணம் செய்து கொண்டு மைசூர் பகுதியிலே குடியிருப்பதாகவும் சில செய்திகள் கிடைத்தது. அந்த அதிரடிப்படை வீரரை திருமணம் செய்ததால் சற்று செல்வாக்காகவே அவர் வாழ்ந்ததாகவும், தன்னுடைய தந்தையாருடைய இடங்கள் மார்டிலியிலே அனாதரவாய் கிடக்கிறது, அதை சரி செய்து அங்கே போய் தங்கிவிடலாம் என்று தன் கணவரிடத்திலே கூறிய மார்டிலியிலே வந்து கணவன் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தில் வீடு கட்டி நல்ல நிலைமைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் கிடைத்தது. ஆக ஸ்டெல்லா மேரி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3½ ஆண்டு காலம் வீரப்பனாருடைய படையில் இணைந்து களப்பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, வீரப்பனாருக்கு பக்கபலமாக சேத்துக்குழியார் எந்த அளவுக்கு துணையாக நின்று இந்த ஆயுதத்தை கையாளுவதில் நேர்த்தியானவராக இருந்தாரோ, அதை போல ஸ்டெல்லா மேரியும் ஒரு அழகிய அந்த துப்பாக்கி சுடுதலில் மேம்பட்டவராகவே வீரப்பனாருடன் பயன்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக ஸ்டெல்லா மேரியினுடைய வரலாறு கரடுமுரடலாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த வாழ்வியல் முறை என்பது அசாத்தியானது, சாதாரணமானதல்ல. 4வதாக நாம் பார்த்தோமானால், தாளவாடியிலிருந்து சுமார் ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற சோழகர் தொட்டி என்கிற கிராமத்தில் வசித்து வந்தவர் சித்தன் என்கிற ஒருவர். இவர் தற்காலிக கர்நாடக அரசு வன ஊழியராக காடுகளுக்குள் போய் வந்தவர். ஒரு காலகட்டத்தில் வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாக பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சித்தனை மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடங்களில் கொண்டு வந்து கொடுமைப்படுத்திய வரலாறுகள், பண்ணாரி முகாமிலே கொண்டு போய் வைத்து பதப்படுத்திய வரலாறுகள், நாம் ஒரு அரசு கடை ஊழியனாக காடுகளில் வலம் வந்தாலும் நம்மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறார்களே, எந்த நேரம் பார்த்தாலும் நம்மளையும் அழைத்து கொண்டு போய் சித்திரவதைக்குள்ளாக்குகிறார்களே என்று கருதிய சித்தன் அவர்கள் தன்னுடைய மனைவியான கும்பி என்கின்ற கும்பியம்மாளை காட்டுக்குள் அழைத்து சென்று வீரப்பனாருடன் ஐக்கியமாகி போகிறார். முதலாக சேத்துக்குழியாரைத்தான் துப்பாக்கி சித்தன் பார்க்கிறார். சிறிது சிறிதாக பழகி ஒரு நம்பிக்கையை வீரப்பனாருக்கு ஏற்படுத்தி, அதிரடிப்படை எந்த நேரத்திலும் என்னை சிதைத்து கொண்டிருக்கிறது, நான் வெளியில் வாழ்வதை விட காடுகளுக்குள் வந்து வாழ்வதே சரியானது என்று முடிவெடுத்து தன்னுடைய மனைவியான கும்பி என்கிற கும்பியம்மாளை துப்பாக்கி சித்தன் காடுகளுக்குள் அழைத்து செல்கிறார். அவர்களுக்கு குழந்தை இருந்தாலும் இந்த குழந்தைகளை சோழகர் தொட்டியிலேயே விட்டுவிட்டு காடுகளுக்குள் பயணமானார்கள். கும்பி அம்மாள் அவர்கள் வீரப்பனாருடைய படையில் சமையல்கார பெண்ணாகவும் மற்ற துணைக்கு துணையாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கும்பி அம்மாளுடைய வரலாறு சற்று வேதனையாக இருந்தாலும் கூட, காடுகளில் தாக்குப்பிடிப்பது என்பது ஒரு பெண் அசாதாரண காரியம் அல்ல. கும்பி அம்மாளுக்கும் அவருடைய கணவர் துப்பாக்கி சித்தனுக்கும் இடையே தினந்தோறும் தகராறு ஏற்பட்டது. கும்பியம்மாள் அவர்கள் அடிக்கடி தன் பிள்ளைகளை போய் பார்த்து வருவதாக காட்டை விட்டு வெளியே போய்விடுவார். பலமுறை போய் வந்ததை பார்த்த வீரப்பனார் அவர்கள், நீ காட்டை விட்டு வெளியிலே போய் திருப்பி வருவதும் போவதுமாக இருந்தால் உளவு பிரிவுகளுக்கு நீ போகிற தகவல் கிடைத்து எங்களை காட்டி கொடுக்குற இடத்திற்கு நீ தள்ளப்படுவாய் என்பதாலும், காடுகளுக்குள் நடந்த சில கசப்பான சம்பவங்களின் அடிப்படையிலும் வீரப்பனார் அவர்கள் கும்பியம்மாளையும் அவருடைய கணவர் துப்பாக்கி சித்தனையும் சரண்டராக சொல்லி நக்கீரன் இதழின் ஆசிரியர் கோபாலின் மூலமாக அவர்கள் சரணடைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக மைசூர் மற்றும் கோவை மத்திய சிறைகளில் அடைபட்டு வழக்கை நடத்தி வெற்றி கண்டு இன்றைக்கு அதே சோழகத் தொட்டியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியவர்களாகி போன இந்த கும்பியம்மாள்
என்பது வீரப்பனார் படையில் முத்துலட்சுமி, பாப்பம்மாள், ஸ்டெல்லா மேரி, கும்பியம்மாள் போன்ற 4 பெண்களும் ஒரு அசாத்தியான திறமையோடு தான் காடுகளில் வலம் வந்தார்கள். வீரப்பனாருக்கு பக்கபலமாக இந்த 4 பெண்களும் இருந்தார்கள் என்பது அழிக்க முடியாத, மறக்க முடியாத வரலாற்று பதிவாகும். நன்றி.